அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் போன்லெஸ் சிக்கன் இருந்துச்சு, இதை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1/2 hour அப்படி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். மழையும் இல்லை, காற்று ஓவராக அடிக்குது, அதனால் விண்டோ க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டரில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 350 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை அதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. இது கெட்டி ஆனவுடனே சில்லி ஃப்ளாக்ஸு ஆரிகனோ சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஆரிகனோ இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக மிக்ஸ் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலரி விட்டு இறக்கிடலாம். ஒரு ஸ்கொயரான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டுக்கோங்க. அப்புறமா சிக்கன் போட்டுக்கோங்க. இந்த 2 லேயரும் போட்டதுக்கு அப்புறம் ஒயிட் சாஸ் மேலே போட்டுக்கலாம். அப்புறமா இன்னொரு லேயர் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒயிட் சாஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் 3 லேயர் போட்டிருக்கேன். ஃபைனலாக ஒயிட் சாஸ் போட்டு மேலே கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு கேப்சிகம் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மேலே கெச்சப் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த குளிருக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி என்ன செய்யலாம், நான் என் பையன்கிட்ட கேட்டேன். பஜ்ஜி போண்டா ஏதாவது செய்வோமான்னு கேட்டேன். அதெல்லாம் இப்போ யார் சாப்பிடுவாங்க? சிக்கன் இருந்தால் சிக்கனில் எனக்கு இந்த ரோடர் ஃப்ரைஸ் செஞ்சு தாங்க. 20 minutesல இதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.